அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருக்கும் முறைகள் மற்றும் வழிபாடுகளும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி உத்திர விரதம் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் மற்றும் கல்யாணம் அருளும் தெய்வங்களை வழிபட ஒரு உன்னதமான திருநாளாகும். இன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் முருகன் படத்திற்கு பூக்கள் சாத்தி பால் பழங்கள் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் அல்லது பால் பழம் அருந்தி மாலையில் கோவில் சென்று கல்யாண உற்சவத்தை தரிசித்து விரதத்தை முடிக்க வேண்டும். பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டின் பூஜை அறையை சுத்தமாக செய்து முருகப்பெருமான், வள்ளி தெய்வ யானை அல்லது சிவனார் பார்வதி திருவுருவ படங்களுக்கு மலர்கள் சூற்றி அலங்கரிக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், பால் பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை இறைவனுக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், சிவபுராணம் அல்லது முருகனின் மந்திரங்களை தாராளமாக பாராயணம் செய்யலாம். நாள் முழுவதும் பசி தாங்கக்கூடியவர்கள் முழுமையாக உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் எளிதில் செரிக்கும் உணவை, அரிசி உணவு தவிர்த்து உட்கொள்ளலாம். மாலை நேரத்தில் முருகப்பெருமான் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நீர்மோர் அன்னதானம் செய்வது மிக சிறந்த பலனை தரவல்லது. முக்கியமாக இந்த விரதத்தினுடைய பலன்களாக திருமண தடைகளை நீக்கி விரைவில் திருமணங்கள் கைகூடும். தம்பதிகளுக்குள் அந்யோன முற்றுமை அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். பங்குனி உத்திரமன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பது சிறந்த பலனை தரவல்லது. குறிப்பாக பங்குனி உத்திரம் என்பது தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதனால் இதனை திருமண தடை நீக்கும் விரதமாக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். இதை கல்யாண விரதம், கல்யாண சுந்தரர் விரதம் என்று புராணங்கள் போற்றுகின்றன. மகாலட்சுமி, ஐயப்பன் அவதரித்த நாள் என்பதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்குவதற்கான எந்த தெய்வத்திடமும் முறையிட ஏற்ற நாளாகும். திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய அற்புதமான நாளாக பங்குனி உத்திரம் இருக்கிறது. பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டுமானாலும் தாராளமாக இருக்கலாம். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த நாள் பக்தர்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உள்ளது. இந்த நாள் திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்களில் நீராடினால் மறுபிறவி ஏற்படாது என பத்மபுராணம் சொல்லுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திர திருநாளாகும். தமிழ் மாதங்களில் 12வது மாதமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வரும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளான பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. ஆனால் இது சிவபெருமான், பெருமாள், சுவாமி ஐயப்பன், தர்மசாஸ்தா என அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறுவதற்கான அற்புதமான திருநாளாகும். இந்த ஆண்டு முக்கியமாக அனைத்தும் சிறப்பு மிக்க இந்த பங்குனி உத்திரம் வந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் என்பதனால் இந்த நாளில் கண்டிப்பாக முருகனை சென்று தரிசியுங்கள். ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் தீமையை வென்று இறைவனை நன்மையை நிலைநாட்டிய கொண்டாடும் வண்ணங்களில் திருவிழாவான அனைத்தும் சிறப்பு மிக்க நாட்களாக வரும் இந்த பங்குனி உத்திர நாட்களில் பொதுவாக கிரகண நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு பிரார்த்தனைகள் அனைத்தும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் துவங்கி விடுவதனால் அன்று பகல் பொழுதிலேயே சைவ உணவாக சாப்பிட்டு இரவில் பால் பழம் அல்லது எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். பங்குனி உத்திர நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் முருகப்பெருமான் படம் அல்லது சிலையும் சுத்தம் செய்ய வேண்டும். வாசலில் கோலமிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். முருகன் விக்கிரகம், வேல் ஆகியவை வைத்திருப்பவர்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாக அபிஷேகம் செய்யலாம். எதுவும் முடியவில்லை என்றால் சுத்தமான தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதனை கொண்டு அபிஷேகம் தாராளமாக செய்யலாம். முருகனுக்குரிய சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம் அல்லது வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம். எளிமையாக வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம்.
முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடலாம். நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து வேண்டுதல்கள், குறைகள் என எதையும் சொல்லி முறையிடாமல் முருகனின் நினைவிலேயே இருங்கள். கிரகணத்தின் போது முக்கியத்துவம் வாய்ந்து எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல முருகனை நினைத்து மனமுருகி முருகனிடம் சொல்லுங்கள். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது உடனடியாக தீர்க்கப்படும். கிரகணம் முக்கியத்துவமாக பெற்றதனால் இந்த முருகப்பெருமானுக்குரிய உத்திரம் அனைத்தும் சிறப்பு. குளித்துவிட்டு மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். முருகன் கோவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவபெருமான் அல்லது முருகப்பெருமான் பெருமாள் கோவில்கள் வழிபடலாம். மாலையில் கோவில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். முடிந்தால் அனைவருக்கும் உங்களால் முடிந்த பால், பழம், இரவு அனைத்தையும் கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம். விரதம் இருக்கும் நேரத்தில் நாள் முழுவதும் உங்களின் குறைகளை சொல்லி கடவுளிடம் புலம்பிக் கொண்டிருக்காமல் முருகா நீயே துணை என நினைத்து முழுவதுமாக அவனை சரணடைந்து விட வேண்டும். விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். முருகப்பெருமானை நினைத்து இந்த உத்திர நாட்களில், முக்கியமாக இந்த உத்திர நாட்களில் முருகனை நினைத்து வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் அனைத்தும் நல்லதாக நடைபெறும். பல தெய்வங்களின் திருமணம் நடந்த நாள்தான் பங்குனி உத்திரம். அதனால் பங்குனி உத்திரம் விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. மேலும் இந்த நன்னாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்களில் அனைவரும் இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுகிறீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் ஒரு அற்புதமான நாட்களாகும். பங்குனி உத்திரம் சுப தினத்தில்தான் சிவன் பார்வதி, ராமர் சீதா, பெருமாள் மகாலட்சுமி தேவிக்கும் முருகன் தெய்வ யானைக்கும் திருமணம் நடைபெற்றது என நம்பப்படுவதால் அனைத்து ஆலயங்களிலும் விசேஷமான நாளாக இந்த பங்குனி உத்திர நாள் இருக்கிறது. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினம் இந்த பங்குனி உத்திர தினம். இந்த தினத்தில் திருமணத்திற்காக காக்கக்கூடியவர்கள் இந்த பங்குனி உத்திர நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். வேலை திருடுபவர்களும் விரதமருந்து இறை வழிபாடு செய்ய நினைத்து நடைபெறும். அரசு தொடர்பான வேலைகள் கைகூடும். வேலை கிடைக்கவும், வேலையில் பதவி உயர்வு என பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாட்களில் கண்டிப்பாக நினைத்து வழிபடுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லதாக நடைபெறும். பங்குனி உத்திர தினத்திற்கு முன்பே நாளை வீட்டை சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இந்த சுப தினத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமாகி விளக்கேற்றி பூஜையை தாராளமாக தொடங்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.